பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரையும் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஜைன் டிவியின் வழியாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. இந்த மாலை வேளையில் நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஜைன் டிவியின் வழியாக உமது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடுவதிலே உங்கள் இருதயம் வாழும் என்று சொன்னீர். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீர். ஆமாம் ஆண்டவரே, முதலாவது ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாக கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உமது சமூகத்தில் நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தனை இடைபடுவீராக. நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் வெளியே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றே. தானியேல் தீர்க்கதரிசி வழியாக கடவுள் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதற்கு முன்பாக 14வது வசனத்தில் வாசி அதே அதிகாரத்தில், இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் உம்முடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களிலே நாம் தியானிக்கும் பொழுது கடவுளை நோக்கி தாழ்மையோடு நோக்கி பார்க்கிற ஒரு அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. தேவனே, உமது அடியானுடைய விண்ணப்பத்தை கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம். எதிராளிகள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது ஆண்டவரே கவனியும் என்று சொல்லலாம். விண்ணப்பத்தை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவரே கேளும் என்று ஜபத்தை விண்ணப்பத்தை நம்ம பாவம் செய்யும் பொழுது, கடவுளை விட்டு நாம் தூரமாய் செயல்படும் பொழுது, அவருக்கு விரோதமான காரியம் ஆண்டவரே மன்னியும் என்கிறதான மிகப்பெரிய ஒரு 3 திறவுகோலை போல ஆசீர்வாதங்களுக்கு ஒரு வழியாக இங்கே தீர்க்கதரிசியின் வழியாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே கேளும். அவர் ஜெபத்தை கேட்கிறாரா? ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நியாய சொல்லியும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. பார்த்தீங்களா? கடவுளை நாம் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது எட்டாவது பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தால் எதை கேட்டால் நான் செய்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, கடவுளை நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் செவி சாய்த்து கேட்கிறவராக இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வர வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேடுவதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் பிரயாணத்தில் எங்கு சென்றாலும் போகும்போதும் வரும்பொழுதும் அவருடைய தெய்வீக பாதுகாப்பு, சமாதானம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
அவரிடத்தில் நாம் ஜெபத்தின் வழியாக கேட்க வேண்டும். விண்ணப்பத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். ஏசாயா 37 அதிகாரம் 17 அற்புதமான ஒரு வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். அல்லேலூயா. என்ன அற்புதமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார்ப்பா. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் என்னன்னா கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். என்ன அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் பார்த்து இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுது பார்த்துட்டு தான் இருக்குது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே அவன் சொல்லும் பொழுது கர்த்தாவின் மீது செவியே சாய்த்து, அப்போ ஆண்டவர் கேட்கிறார். கல்லல்ல, மரமல்ல, வேரல்ல, பெயிண்டிங் அல்ல. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்கு என்ன தேவை என்று கேட்கும் முன்னே அறிந்திருக்கிறார். நமது பாவங்களை மன்னிக்கிறவர், நமது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம் தேவையெல்லாம் சந்திக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் கர்த்தராகிய இயேசு. சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் கேளும். அப்போ சனகரிப் என்கிறதான ஒரு சங்கம் இருக்கிறது. அது கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு சங்கம் இன்றைக்கும் இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில். அந்த சனகரிப்பினுடைய சொல்லி என்பத வார்த்தையெல்லாம் கேளும். அவர் என்ன சொல்கிறார் கேளும். அப்போது இந்த கேளும் என்ற வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு மன்றாட வேண்டும். அநேகரிடத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும். கேட்கிற விஷயங்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பேசும் பொழுது கவனித்து கேட்க வேண்டும். மாணவர்கள் பேசும் பொழுது ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும். கடவுள் நம்முடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறார், கவனிக்கிறார். அதனால் ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும் என்கிறதான காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 5:1-2 அற்புதமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். அப்போ கேட்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இதை ஒவ்வொரு மனிதர்களாகிய நாம் கடவுளிடத்தில் விண்ணப்பம் இப்படித்தான் செய்ய வேண்டும். கர்த்தாவே என் வார்த்தைக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். யோபின் சரித்திர புத்தகத்திலே கர்த்தர் யோபின் ஜெபத்தை கேட்கிறார். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது யோபின் சிறையிருப்பை மாற்றுகிறார். அவர்கள் நண்பர்கள் ஜெபித்த ஜெபம், அவர்கள் பேசின வார்த்தை நிதானமாக அல்ல. யோபை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி கூட கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பலி செலுத்துகிற விஷயம் 40ஆம் அதிகாரம் யோபில் நீங்கள் பார்க்கலாம். பிறகு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு யோபின் ஜெபத்திற்கு முன்னிலைமை காட்டிலும், அதாவது இரட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைக்கிறது. தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். மீண்டுமாக 10 பிள்ளைகள், 1000 ஆடுகள், 1000 ஒட்டை, எல்லாமே டபுளாக வருது. அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். ஜெபத்திற்கு அவர் தயாராக இருக்கு. ஆனால் நாம் தாழ்மையோடு உற்சாகத்தோடு தேவையானதை நாம் கேட்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 5:2 நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல் சத்தத்தை கேட்டருளும். பிரைஸ் தி லார்ட். அன்பு சகோதரா சகோதரியே, உன் விண்ணப்பம் கேட்கப்படவில்லையா? உன் சத்தம் கர்த்தருடைய காதுகளில் கேட்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? உன் சத்தத்தை உயர்த்து என்று சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, உன் சத்தத்தை இன்னுமாய் உயர்த்து என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என்ன அற்புதமான ஒரு விண்ணப்பம்! காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? சங்கீதம் 145:18 பாருங்கள். ஒரு அற்புதமான வசனத்தை நாம் பார்க்கலாம்.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பக்கத்தில் வந்துடுறார், சமீபத்தில் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமாக பெரிய சபை அவரிடத்தில் வந்து கூடி ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அல்லேலூயா. அப்போது இங்கே எஸ்ரானுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது சொன்னால், விண்ணப்பம் பண்ணி, விண்ணப்பம் என்பது ரிக்வெஸ்ட் வைக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, ஒருவேளை இதை நீ செய்வீரானால், ஒரு உடன்படிக்கை போல, ஆண்டவரே கர்த்தாவே நீ இதை செய்வீரானால், அன்னாள் சொல்லுகிற பாருங்க, ஒரு பொருத்தனை செய்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அடியாளுக்கு ஆண் குழந்தை கொடுத்தீரானால் நான் என்னுடைய பிள்ளையை உன் ஆலயத்திலே விட்டு விடுகிறேன். இதான் விண்ணப்பம். அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய சமூகத்தில் அன்னாள் அழுகிறாள். தன் இருதயத்தை ஊற்றி அவள் அழுகிறாள். என்ன அற்புதமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவர் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறான், அவருடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. கேட்டார், கேட்கிறார், இங்கே கேட்கப்படவில்லை. இவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இவள் பண்ணின விண்ணப்பம், அவள் இருதயத்தில் இருந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவள் புசியாமலும் குடியாமலும் காலையிலிருந்து மாலை வரையில் அவள் சேனையில் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளுடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்பாபா, என்ன அற்புதமான ஒரு விண்ணப்பம். அவள் உதடுகள் அசைந்தது, அவள் டயர்டாக இருக்கிறா, ஆனாலும் முழுசு ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. அவருடைய ஜெபம், அன்னாளுடைய ஜெபம் கர்த்தருக்கு உண்மையாகவே பிரியமாக இருந்தது. அப்படி ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து விடாதிருங்கள். பொறுமையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். சங்கீதம் 39:12 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என்ன அற்புதமான ஒரு தாவீதின் இங்கே புலம்பில் நாம் பார்க்கிறோம். என் கூப்பிடுதல் செவிகொடும், அதாவது கேட்பது செவி சாய்ப்பது, இந்த விஷயத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் ஜெபத்தை கேட்கிறார், நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும், கேளும் என்கிறதான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. ஆனால் 40 சங்கீதம் 41 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. தேவன் அற்புதமாய் ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறேன். என் தேவனே தாமதியாதையும். அவர் தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. தாமதிப்பதில்லை. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று காபிரியேல் தூதன் தானியேலிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்.
கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும். இதற்கு ஒப்பான வார்த்தைகளைத்தான் நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கவனிக்க வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும். கடவுள் கேட்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை, ஜெபத்தை, பொருத்தனைகளை, எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் நம்முடைய எல்லா விண்ணப்பத்தையும் கேட்கிறார், ஜெபத்தெல்லாம் கேட்கிறார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை கேட்டறிகிறதுக்கும் உன்னை உம்முடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தியிருக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு சில விஷயத்தை நாம் கேட்கும்போது சந்தோஷம். உங்களுக்கு விசா வந்துடுச்சு பிரதர் அப்படின்னு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடுச்சு, நான் எப்படி இருக்கோம்? ரொம்ப தடையாக இருக்குது, பல்வே இருக்குது. உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க் ஷீட் வந்துடுச்சு. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் கடவுளை துதிப்போம். அப்படி கேட்கின்ற காரியம் நல்ல செய்தியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படி முதல் நாள் துவங்கி உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். யார் வராரு? காப்ரியேல் தூதன் வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார். காப்ரியேல் இந்த அதிகார தானியேலில் நிறைய இடத்துல காப்ரியேல் வருகிறார். காப்ரியேல் தூதன் யார் என்று சொன்னால் செய்தியை கொண்டு வருகிறவர். ஏற்கனவே 3 தூதர்களை பார்த்தோம். லூசிபர் காப்பாற்றுக்காக படைக்கப்பட்ட தூதன், அவர் தவறாக யூஸ் பண்ணிட்டார். இவர் வந்து செய்தியை கொண்டு வருகிறவர், குட் நியூஸ். அதாவது ஃபஸ்ட்டு காஸ்பல்னு சொன்னால் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கிருபை பெற்றவளே மரியாளே என்று அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை, மேய்ப்பர்களுக்கு விஷயம் சொல்வது, அதுக்கப்புறம் வந்து எகிப்துக்கு நீங்கள் தப்பித்து போயிடுச்சு, இதெல்லாம் காப்ரியேலுடைய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. இல்லையா? மீகாவேல் என்று சொன்னால் யுத்தம் பண்ணுவது, இதே தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. மோசே மரித்த பொழுது, மோசே மரிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தை கொடுக்காதபடிக்கு வான மண்டலங்களிலே ஒரு சண்டை ஏற்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 18-17 நான் சொல்லி முடிக்கிறேன். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து என் பாலிடங்களையும் முதல் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என் தேவனே என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் கவனிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் முதலாவது கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை கர்த்தர் கேட்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை வாஞ்சியோட ஆயத்தமாய் கடவுள் கேட்க வேண்டும். இங்கே தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். செய்தி வருகிறது, தூதன், கர்த்தருடைய தூதன், ஆண்டவரே மன்னியும். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, தாவீதைப் போல நாம் தாழ்த்தும் பொழுது, தன் பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான். அப்படி தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் கவனித்து பெரிய காரியங்களை செய்வார். நினிவே பட்டணத்தார் எல்லாம் உபாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கவனித்து அவர்களுக்கு வருகின்ற தண்டனையிலிருந்து தப்பித்து விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா.
உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமாம் ஆண்டவரே. அப்பா, நீ கேட்கிறவர், நீ மன்னிக்கிறவர், நீ கவனிக்கிறவர் என்கிறதான இந்த வார்த்தை அநேக இடங்களில் இருக்கிறது. நாங்கள் பார்த்தது கொஞ்சம் தான், ஆனால் இன்னும் அநேக இடங்களில் வேதாந்தம் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமது செவிகள் கேட்கும்படியாக ஜபத்தை நாங்கள் பிரியமாய் ஏறெடுக்க வேண்டும். நீர் கவனிக்கும்படியாக, கேட்கும்படியாக, விண்ணப்பத்தை ஆண்டவரே கேட்கும்படியாக, எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து, எங்கள் தவறுகள் குறைகள் குற்றங்கள் மன்னித்து, இது பிள்ளைகளாய் ஆண்டவரே ஏற்று உமது சித்தத்தை நிறைவேற்றுவதாய் கூட இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விண்ணப்பத்தையும், அவருடைய ஆண்டவரே பாவங்களையும், அவருடைய காரியம் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் மன்னிக்கிறவர், ஆண்டவர் கவனிக்கிறவர், ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார். அதற்காய் சோத்திரம் துதிக்கான உண்மைக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். Yeah.